ஆம்பளை மாதிரி இருக்கணும் நீனு, பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கக்கூடாது. கை கட்டக்கூடாது. சரிங்க. பிறங்கை கட்டினா ஜெயில், கை கட்டினா அடிமை. தலையில் கழிச்சா அப்பா அம்மா இறந்துருவாங்க. காலாட்டினா ஒன்றுமே இருக்காது. நெகம் கடிச்சா பிச்சைக்காரன். அந்த நெகம் கீழே விழுந்தா ஒன்றும் இல்லாமல் போயிடும். எந்த நேரம் ஊழையிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, அழுதுகிட்டு இருக்கக்கூடாது இருக்கு. இந்த இப்பெல்லாம் தாளம் கட்டக்கூடாது. உன்னால் ஒழுங்காக இருக்க முடியாது. அது எதுக்கு தாளம் கொட்டுற? நீ நம்ம இதுவானா நின்று கை சும்மா இருக்கணும், நேராக இருக்கணும். அப்போ தான் யாருமே இது பண்ணுவாங்க. நம்ம செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமே குத்துதே கூடன்னு சொல்லக்கூடாது. ஆண் ஆணாக இருக்கணும், பெண் பெண்ணாக இருக்கணும். அழகு பத்த பிள்ளை நீனு. அதனால் அவசரப்பட்டேன்னா ஏமாற்றிடுவாங்க. எல்லோரும் வருவாங்க, அவங்கள கடைசி வரைக்கும் கைக்கு படிச்சுக்கணும். அவங்களும் சரி, கல்யாணம் ஆனவங்களாலும் இருந்தாலாம், கல்யாணம் ஆகாதவங்களும் இருக்கலாம், குழந்தை இருந்தும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்படி உனக்கு தகுதியற்ற உனக்கு தகுதிக்குள்ளவங்க யார் இருந்தாலும் வாங்கி பார்த்துட்டு ஜாதகத்தை பார்த்தா உங்கள் வண்டி ஓடும். நீ இல்லைன்னா இப்படி வேணால் வெறி பிடிச்சி அலைஞ்சிடுவேன். அப்புறம் கடைசியில் எவனா உனக்கு சேரக்கூடாதுன்னு கஞ்சா குடிப்பேன், தண்ணி அடிப்பேன், சிவன் அடியாருன்னு சொல்லி கஞ்சா வாங்கி தண்ணி குடிச்சு உன்னை பொறுக்கி ஆக்கிடுவாங்க. வாழ்க்கை வீணாக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி கேளு. உன்னை தேடி வரணும். தேனை தேடி ஈ போகணுமா, ஈய தேடி தேனு போகுமா? அவ்வளோதான். தேன் போல இரு, சிலந்திய போல வாழு, ஒற்றுமையாக இருக்கணும். வாழ்க வளமுடன். நல்லா இரு.